இந்த கதைய கேட்டதுக்கப்புறம் நைட் டைம்ல நீங்க தனியா வெளிய போமாட்டீங்க. ராத்திரி 2 மணி மழை பேஞ்சு நின்னு கொஞ்ச நேரம் தான். எங்க அக்காவுக்கும் பிரசவ வலி வருது. குழந்தை பிறக்கிற ஃபைனல் ஸ்டேஜ்னால. வேற வழி இல்லாம நானும், என்னோட அக்காவோட ஹஸ்பண்டும் வேக வேகமா ஆட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு ரோட்ல ஓடிட்டுருக்கோம். அந்த டைம் ரோட்ல போம்போது, ஒரு கல்லு பஸ் ஸ்டாப்க்கு இடையில இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எப்பயும் போயிட்டு வரும்போது அந்த கல்ல நாங்க பார்த்ததே இல்ல. சரி நைட் டைம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அவசரத்துல போறனால, அந்த கல்லையும் இக்னோர் பண்ணிட்டு வேகமா ஓடிட்டுருக்கோம். அந்த டயத்துல வேகமா ஓடும்போது, அந்த கல்லும் எங்கள கொஞ்சம் கொஞ்சமா பின்தொடர்ற மாரி இருக்கு. கூட வந்த மாமாட்ட நானும் சொல்றேன், "இந்த கல்லு இப்படி நம்மள பின்தொடர்ற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல 2 பேருமே திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்த்துட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது, என் கூட வந்த மாமா இப்ப கூட இல்ல. அதுக்கு பதிலா அவர் தூரத்துல ரொம்ப தூரமா ஓடிட்டு இருக்காரு பயத்துல. நானும் ஒரு வழியா ஓடி போயிட்டு ஆட்டோவையும் புடிச்சாச்சு. ஆட்டோல ஏறி ரிட்டர்ன் வரும்போது, ஆட்டோ டிரைவர் எங்கள பார்த்து, "ஏன் ஒரு மாரி இருக்கீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. அவர் நடந்ததெல்லாம் சொன்னா எங்க அவர் வராம போயிருவாருன்றனால 2 பேருமே சைலண்டா இருக்கவும், அவர் எங்கள பார்த்து திரும்பி இருந்தா அந்த கேள்விலாம் கேட்குறாரு. அந்த டைம்ல ஆட்டோக்கு முன்னாடி அந்த கல்லு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. டிரைவர் ரிட்டர்ன் எங்கள்ட்ட பேசிட்டு ரோட்ட பார்க்கும்போது, அந்த கல் அங்கருந்து மறைஞ்சிடுது. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த டைம் வந்தது என்னவா இருக்கும்? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி விடுங்க.